ஆக்ஷன் கிங் அர்ஜுன் டைரக்ட் பண்ண திரைப்படங்களுடைய ஹிட் ஆர் ஃப்ளாப் அதோட சேர்த்து ரொம்பவே முக்கியமாக நம்ம அவர் டைரக்ட் பண்ண திரைப்படங்களுடைய கவுண்டனை பார்க்க போகிறோம். அதுவும் வெற்றியின் அடிப்படையில் கவுண்டனை பார்க்க போகிறோம். ஆக்ஷன் கிங் அர்ஜுனோனே அப்போ அவர் நடிகர் தானே அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு சில பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவர் டேரக்டர்னு சொல்லிட்டு. அதுவும் டேரக்டர்னா சாதாரணமாக இல்லைங்க. 11 படங்களை நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நடிகராக 150 தாண்டி 175 படங்கள் கிட்ட நடிச்சிட்டார்னாலும் டைரக்ஷனில் ஒரு படங்கள் என்ன மாதிரி ஹிட் ஆர் ஃப்ளாப் ஆகி என்ன மாதிரி கவுண்டனை பிடிக்க போதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவர் நடித்த படங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்காதீங்க. அது வேற டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம டைரக்ஷனை மட்டும் தான் கவர் பண்ண போறோம். அதோட நம்ம அர்ஜுனை பத்தி உங்களுக்கு ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கன்னடக்காரர் தான். பட் தமிழ்ல தான் வந்து அவர் எல்லா படங்களையும் டைரக்ட் பண்ணியிருப்பாரு மோஸ்ட் ஆஃப். அதுல கன்னட படங்களும் ஒரு சிலது இருக்கும். வாங்க எல்லாத்தையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்னடக்கார் தமிழ்ல வந்து ஃபோக்கஸ் ஆயிட்டார தாண்டி கன்னடத்திலையும் அவருக்கு நல்ல மார்க்கெட்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் ஒரு படங்களை பத்தி பேசும்போதே தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி நம்ம அர்ஜுன் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்டர்னே சொல்லலாம். தமிழ் மட்டும் கிடையாது. தமிழ்ல அவர் எப்படி பிரபலமோ அதை விட கன்னடத்தில் இன்னும், அதுக்கப்புறம் தெலுங்கு இங்கெல்லாம் கூட நல்ல ப்ராப்ளம் சொல்லலாம். மலையாளத்தில் கூட வந்து அர்ஜுன் வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகர் தான். தமிழ் நடிகராக மட்டும் இல்லாமல் நம்ம அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் ஒரு சவுத் இந்தியன் ஆக்டர்னே சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்காரர்களுக்கும் அவர் அந்த மொழிக்காரர் அப்படின்ற மாதிரி தெரியும். எல்லாம் ஏன் சொல்றேன்னா ஒரு டேரக்டராகவும் அவர் வந்து ஒரு 11 படங்கள் பண்ணியிருக்காருன்னா அதுக்கான பிசினஸ்ன்றது அவருக்கு சவுத் இந்தியா மார்க்கெட் ஃபுல்லாகவே இருந்திருக்கும். சரி போதும் இன்ட்ரோல இந்த அளவுக்கு. மீதெல்லாம் படங்களை பற்றி பேசும்போது சில விஷயங்களை பேசிப்போம். ஸோ வாங்க நம்ம அர்ஜுன் டைரக்ட் பண்ண திரைப்படங்களில் என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டரை பிடிச்சிருக்குன்றதை போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டரில் 11வது இடத்துல பார்க்க போற படம் சொல்லிவிடவான்னு சொல்லிட்டு ஒரு படம். அதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுவும் இந்த படத்தை அர்ஜுன் டைரக்ட் பண்ணியிருக்காரா. அர்ஜுனுக்கு இந்த படம் எப்போ டைரக்ஷனில் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா 2018 வருஷம் தான் வந்திருக்கும். இது வந்து தமிழ் படமா ரிலீஸ் ஆச்சுன்றதை தாண்டி கன்னட படம்னே சொல்லலாம். பிரேம பாரகான்னு சொல்லிட்டு கன்னட பேரோட இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அங்கே இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் அப்படின்ட்டே சொல்லலாம். நம்ம கவுண்டரில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் படமா சொல்லிவிடவா அப்படின்ற ஒரு கவுண்டர் வச்சு தான் நம்ம 11வது இடத்துல கொடுத்துருக்கோம். இந்த பிரேம பாரகா அந்த ஒரு ஹிட் ரேஞ்சில் வச்சு பார்க்கும்போது நம்ம 6வது இடத்துக்கே கொண்டு போக முடியும். அந்த அளவுக்கு வந்து அந்த படம் கன்னடத்தில் பிக்கப்பா இருந்தது. பட் தமிழை பொறுத்த வரைக்கும் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுன்ற மாதிரி தான் இருந்தது. அவரோட பொண்ணு ஐஸ்வர்யா அவங்கள வந்து ஹீரோயினா வச்சு படம் பண்ணியிருப்பாரு. இந்த கான்செப்டா பார்த்தீங்கன்னாலும் அர்ஜுன் எப்பயுமே உங்களுக்கு தெரியும் ஒரு நாடு சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேஷனாக உண்டு. அவர் டைரக்ஷன் படங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். இல்லை 2 இளம் காதல் ஜோடிகளை வச்சு அவர் ஹீரோவா வச்சு படம் எடுக்கல அப்படின்னாலும் இந்த கான்செப்ட்ன்றது கார்கில் போரில் நடந்த அந்த ஒரு கலவரத்தில் 2 காதலர்கள் 2 பேருமே பிரஸ்காரங்க அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு லவ் சப்ஜெக்ட்ன்றதை ரொம்பவே அழகா பண்ணியிருப்பாரு. ஸோ நல்ல ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடைச்சது. கன்னடத்தில் ஹிட் ஆச்சு. பட் தமிழ்ல வந்து அர்ஜுன் அப்ப டைரக்ஷன்ல இதை பெருசா வந்து ஃபேமஸ் பண்ணலையா இல்ல ஐஸ்வர்யாக்கெல்லாம் பெரிய மார்க்கெட்டில் அந்த ஹீரோயிசம் அந்த காஸ்டியூம் எல்லாம் என்னன்னு தெரியலங்க. இந்த மாதிரி ஒரு படம் வந்தது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இங்க தமிழ்ல செல்ஃப் எடுக்கல. அதனால தான் இந்த அளவுக்கு டவுன் கொண்டு கொடுத்துருக்கோம். ஆனா கன்னடத்தில் இந்த படம் வெற்றியான படமா இருந்தது. நம்ம கவுண்டர்ல 10வது இடத்துல பார்க்க போற படம் ஜெய் ஹிந்த் பார்ட் 2. இந்த ஜெய் ஹிந்த் பார்ட் 2 எடுக்க போறேன்னு நம்ம அர்ஜுன் சொன்னவனே நம்ம தமிழ் ஆடியன்ஸ்லாம் கூட ஒரு நல்ல எதிர்பார்ப்பு தான். ஏன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியான படம் ஜெய் ஹிந்த். அதோட பார்ட் 2 வருஷம் போது ஆனாலும் இங்க தமிழ்ல ஒரு நேம் இருக்கு. பார்ட் 2 எடுத்து திருப்பி ஏதோ ஒரு ஃபர்னிச்சரை உடைக்கிற மாதிரி தான் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி. இது ஜெய் ஹிந்த் பார்ட் 1 அந்த கண்டினியூவேஷனாக தான் இருந்திருக்கும். ஆனால் படம் ஓடும்போது இது என்னங்க ஜெய் ஹிந்த் பார்ட் 2 கண்டினியூவேஷனில் ஜென்டில்மேனை கோத்து விட்டீங்கன்ற மாதிரி இருக்கும். எனிவே இந்த படம் வந்து நம்ம அர்ஜுனுக்கு ஏற்ற மாதிரி அவர் சில விஷயங்கள்லாம் நல்லா தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட மார்க்கெட் இல்லாதவங்க படங்கள்லாம் இங்கே பெருசாக ஓடாதுங்க. அந்த மாதிரி மார்க்கெட் வந்து அர்ஜுனுக்கு இப்போ ஹீரோ மார்க்கெட்டுலாம் பெருசாக இல்லை. இந்த கான்செப்ட்ன்றதையும் நிறைய பார்த்தாச்சு இந்த மாதிரி மக்கள். ஸோ பெருசாக வந்து அவங்களால வந்து ஏற்றுக்க முடியல. தேட்டரில் இந்த படம்லாம் நல்ல எதிர்பார்ப்பு நல்ல ஒரு பட்ஜெட்லேயே வந்திருந்தாலும் ஒரு பெரிய ஃப்ளாப் ஆச்சுட்டே சொல்லலாம் தமிழை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு 1-2 வாரம் ஓப்பனிங் கூட பெருசாக கிடைக்கலன்னு தான் சொல்லணும். மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க ஓ சூப்பர் ஜெய் ஹிந்த் பார்ட் 2 வருது அந்த மாதிரி இருந்தாலும் தவிர எவனும் தேட்டருக்கு போல. இந்த படத்துக்கு ரிவ்யூ ரெஸ்பான்ஸும் கொஞ்சம் சுமாராக தான் கிடைச்சிது. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம தமிழ் கவுண்டவுன் அப்படின்றத இங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த படம் கன்னடத்தில் வந்து அபிமன்யுன்னு சொல்லிட்டு சேமா போயிருக்கும். பைலிங்குள்ள தான் நம்ம அர்ஜுன் படம் எடுப்பாரு. சொல்லிவிடுவோம் அப்படிதான் ஒரு சில கேரக்டர் கொஞ்சம் மாற்றி இல்லை கன்னடத்துலேயும் வந்து அதை ஒரே டைமில் வந்து 2 படம்ன்ற மாதிரி தான் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி தான் அபிமன்யு கன்னடத்தில் வந்து நல்ல ஒரு வெற்றி. அந்த அளவுக்கு வந்து கன்னட மக்கள் இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு ஆதரிச்சாங்க. இந்த ஜெய் ஹிந்த் 2 படத்துல எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னால் அர்ஜுன் மேலே வந்து ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா மனுஷன் என்னதான் இருந்தாலும் நீ கன்னடக்காரன் நிரூபிக்கிறல அப்படின்ற மாதிரி ஜெய் ஹிந்த் 2க்கு வந்து அப்போ டேக்ஸ்லாம் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. டேக்ஸுக்கு தரமாட்டேன்றாங்க. ஜெய் ஹிந்த் 2க்கு வந்து இது தமிழ் டைட்டில் இல்லை டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மனுஷன் வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பாரு. என்னப்பா ஜெய் ஹிந்த் வந்து நீங்கள் தமிழ் டைட்டில்ன்ட்டீங்க. ஜெய் ஹிந்த்ன்றது தமிழ் தானே. இது தமிழை பார்த்தா கண்டிப்பாக சிரிச்சிருவாங்க. எங்க ஜெய் ஹிந்த்ன்றது எங்க தமிழில் வந்தது. அந்த விஷயம் நான் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன். அவரோட அந்த பேட்டிலாம் பார்த்துருக்கேன். எனக்கு அதை இங்கே மென்ஷன் பண்ணணும்னு தோணுச்சு. ஜெய் ஹிந்த்ன்றது இந்திய லெவலில் அது ஒரு பேராக இருக்கலாம். பட் தமிழர்கள் அளவில் அது ஜெய் ஹிந்த்ன்றது கண்டிப்பாக அது தமிழ் வார்த்தை கிடையாது. தமிழர்கள் உணர்வுல ஒன்றிய வார்த்தைன்ட்டு தாராளமாக சொல்லலாம். பட் அதுக்குன்ட்டு தமிழ் வார்த்தை வச்சா தான் டேக்ஸ் தருவாங்க. ஸோ அந்த டேக்ஸ் ஃப்ரீக்கு அவர் பேசின விஷயம். இவே அர்ஜுனுக்கு வந்து இந்த ஒரு டைம்ல ஆரம்ப காலத்தில் அவருக்கு தமிழ் மக்கள் எப்படி பெருசாக ஆதரவு கொடுத்தாங்களோ மிடில் வந்து அவருக்கு தெலுங்கு மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போல்லாம் கன்னட மக்கள் தான் அவருக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இப்போ மறுபடியும் கரண்ட் நவ் வருஷன் லியோக்கு அப்புறம் தமிழ் மக்களும் திருப்பியும் ஆதரவு வந்துறது நம்ம அர்ஜுனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எனிவே இந்த ஜெய் ஹிந்த் பார்ட் 2 தமிழை பொறுத்த வரைக்கும் செல்ஃப்
எடுக்கல. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கவுண்டர் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி இது வந்து சொல்லி விடவா விட நம்ம எதுக்கு கொஞ்சம் டாப் வச்சிருக்கோம். சொல்லி விடவான்ட்டு ஒரு படம் வந்தது இங்கே யாருக்கும் தெரியாது. பட் ஜெய்ஹிந்த் 2ன்றது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது ஜெய்ஹிந்த் 2 வந்து உங்களுக்கு லாஸ்ன்றது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு தெரிஞ்சது அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஒரு ரேஞ்சை வச்சு நான் கொஞ்சம் டாப் பண்ணியிருக்கேன். நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் மதராசி. இந்த மதராசி அர்ஜுனுக்கு 2006 வருஷம் வருது. ஆக்சுவலி இந்த படத்தையும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பில் தான் வந்து அவரு வந்து ரொம்ப பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு. ஆனால் தேட்டரில் வந்ததுக்கப்புறம் இந்த டைம்ல அர்ஜுனுக்கு வந்து ரொம்பவே சுமாராக தான் படங்கள் போயிட்டு இருக்கு. ஆனால் அர்ஜுனுக்கு ஒரு சின்ன மார்க்கெட் இருக்கு. அந்த ரேஞ்சை வச்சு இந்த படம் வந்து ஓரளவுக்கு சின்ன பர்ஃபார்மன்ஸ் தேட்டரில் கொடுத்துடலாம். ஆனால் இதுவும் வந்து ஒரு ஃப்ளாப் தாங்க சொல்லணும் தேட்டரில் பொறுத்த வரைக்கும். நம்ம இப்போ சொன்னால் அந்த 3 படங்களுமே வந்து தேட்டரில் ஃப்ளாப் தான். இல்லைன்னா ஒன்றை விட ஒன்று பெஸ்ட் அப்படின்ட்டு நம்ம பெருசாக கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதில் ஒரு சின்னதாக நூல் பிடிச்சி நம்ம அந்த கவுண்டரை பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மதராசின்றது பார்த்தீங்கன்னா தமிழ் படமாக தான் ரிலீஸ் ஆச்சு. இங்கே வந்து பைலிங் கொல்லாம் பண்ணல. ஏன்னா அந்த 2014 அந்த டைமுக்கு மேலே தான் அவருக்கு தமிழில் டோட்டலாக வந்து செல்ஃப் எடுக்கல. ஸோ நம்ம அதர் லாங்குவேஜ் சவுத் லாங்குவேஜும் ஃபோக்கஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு பைலிங்கில் படம் எடுத்திருப்பாரு. ஆனால் இந்த மதராசி படத்தை தமிழில் மட்டும் தான் அவர் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி டப்பிங்கில் எல்லாமே போகும். அவருக்கு டப்பிங்கில் போகிறது வேற விஷயம், பைலிங்க் வேற விஷயம். அதில் முக்கியமாக இந்த படம் வந்து உங்களுக்கு ஜெகபதி பாபு தெலுங்குல அங்கே ஒரு ஹீரோவா இருக்காரு. இப்போ தெரியல உங்களுக்கு வில்லனா பல படங்கள் விசுவாசலாம் வந்தார்ல, எக்கச்சக்கமாக வில்லன் படம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை தமிழில் முதல்ல நம்மால் தான் இட்டுன்னு வராரு. வேதிகாவும் அவர் தான் இட்டுன்னு வராரு இந்த படத்தில் அறிவுமா. இந்த படம் வந்து அர்ஜுன் ரசிகர்களுக்கு பிடிச்சாலும் தேட்டரிக்கெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்ஜுன் படம்லாம் பெருசாக போகிறதில்ல. அவர் டைரக்ஷன் மேலேயும் ஆடியன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் தேட்டரில் ரொம்பவே சுமாராக தான் போச்சு. ஆக்சுவலி ஆவரேஜ் கேட்டகரி வரைக்கும் சொல்லலாம், மேக்ஸிமம் அவ்வளோதான். அப்போ மதராசி டைம்லலாம் அர்ஜுன் வந்து ஓரளவுக்கு ஹீரோவா பண்ணிட்டு இருக்காருன்ற ஒரு ரேஞ்சில். பட் பேசிக்காக பார்க்கும்போது இந்த மதராசியும் ஒரு ஃபிளாப் தான். ஆக்சுவலி ஜெய்ஹிந்த் 2லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்ஜுனுக்கு அந்த ஹீரோ இமேஜ் குறைஞ்சு போச்சு. ஸோ அந்த டைமில் வந்து அவர் ஹீரோவா வந்து வற்புறுத்தியாக ஒரு படம் பண்ணிட்டு இருப்பார். அவர் 90ஸ்ல எப்படியா ஒரு ஹீரோ மார்க்கெட் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு வந்து அவர் டைரக்ஷனில் படம் பண்ணாரோ அந்த மாதிரி அந்த பார்ட் 2 டைம் எக்ஸ்பெக்டேஷனை வந்து பேஸ் பண்ணி அதை பூஸ்டப் பண்ணுறது தான் ஜெய்ஹிந்த் 2 எடுத்திருப்பாரு. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட அவருக்கான ஹீரோ ரேஞ்சுன்றது ரொம்ப குறைஞ்சு போயிருந்தது. ஆனால் இந்த மதராசி டைமில் அப்படி கிடையாது. ஸோ அதனால தான் அதை விட இதுக்கு கொஞ்சம் டாப் கவுண்டர் நான் கொடுத்துருக்கேன். அதே சமயம் ஜெய்ஹிந்த் 2 வந்து உங்களுக்கு பெரிய பட்ஜெட்டில் லாஸும் ஆகியிருக்கும். ஸோ அந்த மாதிரி மதராசி வந்து அவ்வளோ பெரிய லாஸ் சொல்ல முடியாதமா. ஆக்சுவலி அவர் ப்ரொடியூசர் கிடையாது இந்த படத்தில். ப்ரொடியூசருக்கு வந்து இது ஒரு லாஸ் படம். ஜெய்ஹிந்த் 2 பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் சொந்த படம் தான். பட் அபிமன்யுல அங்கே சின்னதாக சம்பாதிச்சிருந்தாலும் எனவே ஜெய்ஹிந்த் 2 அவருக்கு லாஸ் தாங்க. நம்ம கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் பரசுராம். பரசுராம் படத்தில் நம்ம அர்ஜுன் டைரக்ட் பண்ணுறாரு. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடவே டைரக்ட் பண்ணுறாரு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வெற்றியை கொடுத்துட்டாரு. ஸோ அதோட இந்த படத்தில் அன்னைக்கு ஏஆர் ரகுமான் வந்து மியூசிக்லாம் பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் ஒரு சிலதெல்லாம் ஹிட் ஆயிடுச்சு. அப்போ காயத்ரி ரகுராம்லாம் ஃபேமஸாக இருக்காங்க. கிரண் ஃபேமஸ் ஹீரோயினி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டாப் ரேஞ்ச் ஹிட் காம்பவுண்டே சொல்லலாம் இந்த பரசுராம். ஆக்சுவலி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வழக்கமான அர்ஜுன் படம் தான். அதில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் விஷயங்கள் இல்லைன்றனால தேட்டரில் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் போச்சு. அப்போ எல்லாருமே டாப்ல இருந்ததுனால ஓரளவுக்கு தேட்டரில் சின்ன பர்ஃபார்மன்ஸ் ஒரு 3 வாரத்துக்கு தான் தேட்டரிலேயே பெருசாக ஓடி இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே போஸ்ட்டே தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலி இந்த படத்தை நம்ம அர்ஜுன் டைரக்ட் பண்ணுறதாவே இல்லை. பரசுராம் சொல்லிட்டு ஷாஜி கைலாஸ் தான் டைரக்ட் பண்ணிருந்தாரு. அதோட சம்யுக்தா வர்மா இந்த மாதிரிலாம் நடிக்கிறதா இருந்து அதுக்கப்புறம் அர்ஜுனே வந்து டைரக்ட் பண்ணுற ஒரு கட்டாயம் வரதுனால இந்த மாதிரி நிறைய டாப் காஸ்டிங்லாம் போட்டு படத்தை எடுத்து ஓரளவுக்கு ரொம்ப சுமாரான படம் தாங்க. சொல்லப்போனால் இது கூட ஃப்ளாப்ன்ற மாதிரி தான் பெருசாக பேசுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு வந்து நிறைய அர்ஜுன் படங்களில் இந்த பரசுராம் ஒரு சின்ன ரொம்ப மைல்டான பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஓரளவுக்காச்சும் கொடுத்தது. ஆக்சுவலி ரொம்ப மைல்டு தான், பெருசாலாம் எடுத்துறாதீங்க. பிலோ ஆவரேஜ்னு சொல்லலாம் தேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பரசுராம் படத்தை. நம்ம கவுண்டரில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் சுயமரம். சுயமரம் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய கின்னஸ் ரெக்கார்ட் படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படம் தேட்டரிக்கலாக ஒரு ஆவரேஜ் ரேஞ்சில் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கோம். இன்னொன்று இந்த படத்தில் நம்ம அர்ஜுன் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி அர்ஜுன் நடிச்சவர் இருப்பார், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது பல பேர் டைரக்ட் பண்ணி பல பேர் நடித்த படம். பட் நம்ம அர்ஜுன் வந்து அவர் நடித்த போர்ஷன்லாம் அவரே டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படம்ன்றதே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் டோட்டலாகவே. அதுலேயும் அர்ஜுன் போர்ஷன்லாம் ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும், விறுவிறுப்பாக. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருப்பார் நம்ம அர்ஜுன். இந்த படத்தோட கேரக்டர்ன்றது கண்டிப்பாக அவருக்கு ரொம்பவே சூட்டான ஒரு கேரக்டர் தான். அதே சமயம் வந்து அர்ஜுன் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் நிறைய கண்டினியூஷனாக டைரக்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஒரு சில படங்கள். ஸோ இந்த படம் ஆவரேஜ்ன்ற ஒரு காரணத்தால் தான் நம்ம இன்னும் மேலே கொடுக்காம இருக்கும். ஆக்சுவலி ஒரு கவுண்டர் வேணா இன்னும் மேலே போகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குமே தவிர இன்னும் பெருசாலாம் வந்து எக்ஸ்பிரேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா சுயமரம்ன்றது தேட்டரில் அந்த அளவுக்கு பெரிய வெற்றி ஆகல. நம்ம கவுண்டரில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் தாயின் மணிக்கொடி. இந்த தாயின் மணிக்கொடி படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம அர்ஜுனுக்கு ஒரு பெரிய டைரக்ஷன் இட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படமும் வந்து ஒரு தேசபக்தி, அது மட்டும் இல்லாமல் அவருடைய முந்தைய படத்தில் ஹிட்டான அந்த பாடல் வரியை வந்து டைட்டில் வைக்கிறார். ஆக்சுவலி அப்போலாம் அது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி படங்கள் வெற்றி ஆகும். அந்த மாதிரி நிறைய வெற்றி கான்செப்டோட தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி படத்துக்கு வந்து பட்ஜெட் ரொம்ப பெருசாக இழுத்து விட்டார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அர்ஜுன் மேலே இந்த படத்தோட டைரக்ஷன் மேலலாம் பேச்சு இருக்கும். எனவே தாயின் மணிக்கொடின்றது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கேஷுவலான படமாக தான் இருந்தது. அதனால ஒரு பெரிய ஓட்டம்லாம் தரல, ஆவரேஜ் அப்படின்றத இந்த படத்தையும் சொல்ல முடியும் தேட்டரிகளா. இந்த படத்தில் செகண்ட் ஹீரோயினா நடிச்சிருக்கவங்க படம் ரிலீஸ் ஆகும்போதே இறந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த எல்லாம் செலுத்தி தான் அந்த படமே வந்திருக்கும். அத்தோட இந்த டாப் ஹீரோயினி கேரக்டருக்கு வந்து நம்ம முக்கியமான தப்பு நடிச்சிருக்க அந்த கேரக்டருக்கு விஜயசாந்தி நடிக்கிறதா கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களும் நடிக்கல. எனவே நம்ம அர்ஜுன் டைரக்ஷனில் கொஞ்சம் நல்ல எதிர்பார்த்த ஒரு படம் தான். பட் பெருசாக செலவுலாம் பண்ணி படத்தை வந்து ஒரு ஹிட்னு சொல்லிக்க முடியாத அளவு கண்டிப்பாக தேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சு போச்சு. அர்ஜுன் இந்த படத்தை 97லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அவருக்கான மார்க்கெட் வந்து கொஞ்சம் தமிழ் சினிமாவில் லைட்டாக குறைஞ்சிச்சு. அவருக்கான வெற்றி படங்கள் பெருசாக இல்லைன்றதுனால அவர் அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் 90ஸ்ல வந்து அவரை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு அவரே டைரக்ஷனில் சில ஒர்க்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதில் தாய்
ராயின் கொடியில் வந்து தன்னோட இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்குன்றனால பட்ஜெட் இழுத்து விட்டாரா என்ன விஷயம் தெரியல. எனிவே இது ஆடியன்ஸை வந்து பெருசாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய கான்செப்டாக அமையலன்றதும் சொல்லணும். நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் வேதம். வேதம் அர்ஜுனுக்கு 2001 ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு ஒரு கமர்ஷியல் மார்க்கெட்டுன்றது இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு டைமில் வந்து அவர் டைரக்ஷன்லேயும் ஒரு படம் பண்ணுறாரு. ஆக்சுவலி அதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம அர்ஜுனோட அவரோட ஜோன் இல்லாமல், ஏன்னா போலீஸ், ராணுவம், நாட்டை காப்பாற்றுறேன் இந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகான ஒரு காதல் கதை, ஆக்சுவலி அழகான ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் ட்ராமான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேதம் படத்தை தாராளமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக இந்த படத்தோட கதையை சூப்பராக பண்ணியிருப்பார் நம்ம அர்ஜுன். ஆக்சுவலி அது ஏற்ற அந்த தேட்டரிக்கல் வெற்றின்றது கண்டிப்பாக இந்த வேதம் படத்துக்கு கிடைக்கல. ஒரு ஆவரேஜ் ஹிட்ன்றது நம்ம ஹிட் ரேஞ்ச் வரைக்கும் தாராளமாக சொல்லலாம். பட் ஒரு சூப்பர் ஹிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஹிட் ரேஞ்ச் வரதே பெரிய விஷயம் தாங்க. வரலைங்க அந்த அளவுலாம் தேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் வேதத்துக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு அந்த கவர்ச்சி படலாகட்டும், அதுக்கப்புறம் என்ன கமர்ஷியல் எலிமெண்ட் இந்த படத்துக்கு வேணுமோ அதை கொடுத்து, காமெடியும் நல்லா கொடுத்து, கான்செப்ட்றது வேற லெவல் ஒரு வெயிட் கான்செப்ட் என்ன பொறுத்த வரைக்கும். இது அர்ஜுனோட சிந்தனை இந்த மாதிரி ஒரு கான்செப்டா, பாறைக்குள் ஒரு பூன்ற மாதிரி ஆக்சுவலி அவ்வளோ டஃப்பாக அவ்வளோ இதுவாக இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள என்ன மாதிரி ஒரு காதல் ஜோடி, ஒரு டிவைஸில் இருக்கவங்கள வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து அவரோட லைஃப் ஸ்டோரியை சொல்லி அதுக்கு ஒரு கிளைமேக்ஸை செமையாக பண்ணி, ஸோ அந்த கான்செப்ட்ன்றது எனக்கு தெரிஞ்சு நான் அர்ஜுனோட படத்துலேயே மிக பெருசாக வந்து ரசித்த படம் கேட்டிங்கன்னா அது கான்செப்டாக வேதம் சொல்லுவேன். இந்த மாதிரி காதல் கதைன்றதா ஒரு கண்டினியூஷனாக பண்ணாமல் போனது எனக்கு ஒரு வருத்தம் தான். ஆக்சுவலி அதுக்கு என்ன சொல்கிறது, ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி சூப்பரான ஒரு படம், நிறைய இந்த மாதிரி படம் வந்துட்டு இருக்கு. பட் அன்னைக்கு ரேஞ்சில் இந்த படம் தேட்டரில் ஒரு மாபெரும் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி அடையல. ஆனால் ஒரு வெற்றின்ற ரேஞ்ச் வரைக்கும் நம்ம சொல்லிக்கலாம். நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் பிரதாப். பிரதாப் நம்ம அர்ஜுனுக்கு 2வது டைரக்ஷன் படம், 93 வருஷம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி இந்த படம் வந்து அன்னைக்கு ஆடியன்ஸோட பல்ஸ் ரேஞ்சுக்கு எடுத்த படம் தாராளமாக சொல்லலாம். ஏன்னா அப்போ ஒரு ஹிட் ஃபார்முலா இருந்தது ஆக்ஷன் ரேஞ்சில். ஆக்சுவலி வில்லன்கள் இருக்கணும், அந்த வில்லன்களை வந்து ஒரே பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான அந்த ஒரு சப்ஜெக்ட் ஆகட்டும், அப்புறம் அந்த பத்திரிகையாளர், அப்புறம் தங்கச்சி சென்டிமெண்ட், ஆக்சுவலி இந்த மாதிரி அந்த பத்திரிகை, இந்த மாதிரி நம்ம அர்ஜுனுக்கே உரிய அந்த சில லைட்டான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் கான்செப்ட்ல வந்து அழகான ஒரு கான்செப்டாக அந்த பிரதாப் பண்ணியிருப்பாரு. ஓரளவு நல்ல கமர்ஷியலாகவும் இருக்கும். ஸோ அன்னைக்கு தேட்டரில் இந்த படம் 100 நாள் கிட்ட ஓடி ஒரு சூப்பர் ஹிட் ரேஞ்சிலையும் இருந்திருக்கு. நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் சேவகன். நம்ம அர்ஜுன் முதல்ல வந்து டைரக்ஷன் பண்ண ஆரம்பிச்ச படமே சேவகன் தான். ஆக்சுவலி தமிழ் சினிமாவுக்கு நான் டைரக்ஷன் பண்ணி சேவகம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருப்பாரு நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த படத்தில் அவர் ஒரு ஆஃபீஸர், ஆக்சுவலி போலீஸ் ஆஃபீஸர்னா காவல் சேவகம் பண்ணுறது தானே அவங்க, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல வந்திருக்கும். ஆக்சுவலி இந்த டைமில் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் அவருக்கு ஒரு சில வெற்றிகள் வந்துட்டாலும் என் ஸ்டாண்டுக்கு வந்து நீ என்னை நிப்பாட்டுற மாதிரி ஒரு படம் சரியா அமையல எனக்கு அது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த டைமில் நிறைய அவருக்கு சரியா போகாத படங்கள் வருது. ஸோ அவர் பார்த்து இது வேலைக்கு ஆகாது, யாரை நம்மளாலும் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி தன்னை தானே வந்து உயர்த்தணும்ன்றதுக்காக அவருக்கிட்ட ஒரு செம்ம கான்செப்ட் பிடிச்சிருப்பாரு தான் சொல்லணும். ஒரு போலீஸ் கேரக்டர்ல தன்னோட மனைவியை கொண்டவங்கள அந்த மாதிரி பழி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு சட்டவிரோதமான செயல், அமைச்சர்களோட அந்த ஒரு வில்லனிசம், அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ரொம்பவே அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு நம்ம அர்ஜுன் சேவகன் படத்தில். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்பவே கமர்ஷியலாக அழகாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போனதுனால நம்ம அர்ஜுனுக்கு முதல் படம் முதல் டைரக்ஷனில் அவர் என்னவா ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகணும்னு நினச்சாரோ அதை அப்படியே கரெக்டாக கொண்டு போய் இந்த படத்தை வந்து தேட்டரில் ஒரு நல்ல சூப்பர் ஹிட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு நம்ம அர்ஜுனை நிறைய பேர் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. அவரை மிக பெருசாக அந்த போலீஸ் லுக்லேயே வந்து ஒரு லுக்கு முன்னோடியான ஒரு லுக்கு நான் சேவகன் படம் சொல்லுவேன். ஆக்சுவலி அதை அர்ஜுனே வந்து ஒரு இம்பாக்ட் ஆகியிருக்காரு, நம்ம இந்த மாதிரி தான் வந்து சினிமாக்குள்ள ஒரு ஸ்டாண்டில் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அது கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி தேட்டரிக்கல் ஆடியன்ஸ் கிட்ட ரிவ்யூலன்ட்டு எல்லாமே நல்ல ஹிட் அடிச்சிருப்பாரு. நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் ஜெய்கீந்த். நம்ம அர்ஜுன் டைரக்ஷனில் ஜெய்கீந்த் அவருக்கு 3வது படம். ஆக்சுவலி ஜெய்கீந்த் டைரக்ட் பண்ணும்போது ஒரு சேவகன் பிரதாப்லாம் டைரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஜென்டில்மேன்ல நம்ம சங்கர்லாம் சேர்ந்து ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோ ரேஞ்சுக்கே வளர்ந்துட்டாரு. ஸோ அந்த டைம்லையும் தன்னோட டைரக்ஷன் மூலமாக தான் நம்ம வளர்ந்து நம்மளுக்கு ஜென்டில்மேன் மாதிரி படம்லாம் கிடைச்சி நம்ம இந்த லெவலில் இருக்கும். ஸோ திருப்பியும் நம்ம வந்து நம்மளுக்கான ஒரு அங்கீகாரத்தை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அருமையான ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் இந்த ஜெய்கீந்த் படத்தில் இருக்கும் சொல்லலாம். ஆக்சுவலி இந்த படத்தோட கதையும் கான்செப்டும் அப்படின்றத தாண்டி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறது அப்படின்றது ஒரு சவாலான ஒரு விஷயமா அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களாகட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்டராகவும் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக ஜெயிச்சிருப்பாரு. கான்செப்டாக வந்து ஒரு நல்ல ஒரு தேசப்பற்று உள்ள எவர் கிரீன் ஃபிலிமில் ஜெய்கீந்த்ன்றது ஒரு நல்ல இடத்துலயே இருந்துட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படத்தை நம்ம அர்ஜுன் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அதுவும் அவருக்கு நல்ல ஒரு ஹீரோ மார்க்கெட் இருக்கும் பொழுதே அவர் நிறைய படங்கள் ஹீரோவாக ஒத்துட்டு இருந்திருக்கலாம். பட் அவர் மறுபடியும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணுன்ற மாதிரி ஒரு தேசபக்திக்கு ஒரு படம் கொடுக்கணும்னு சொல்லி பண்ணியிருப்பாரு. அது கொஞ்சம் கூட அச்சு பிசுறாம வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, தேட்டரிலும் சரி ஆடியன்ஸ் கிட்டையும் சரி. ஸோ இந்த ஜெய்கீந்த் தேட்டரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஹிட்டுங்கிறது ஒரு மெகா ஹிட் ரேஞ்சிட்டே சொல்லலாம். அதை தாண்டி அர்ஜுனோட கெரியர்லையும் ஒரு தி பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலே தேசபக்தி மூவிலே ஜெய்கீந்த் ஒரு டாப் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அர்ஜுனோட கெரியரில் கேட்கவே தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு அர்ஜுனோட கெரியர்லேயே வந்து ஜெய்கீந்த் இந்த வேதம் இந்த 2 படம் வந்து ஒரு வேற லெவல் கான்செப்ட். நான் என்னால் அதை மறக்கவே முடியாது. அர்ஜுன் மாதிரி ஒரு ஆக்ஷன் கிங், ஆக்ஷன் ஹீரோ வந்து இந்த அளவுக்கு அழகான ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே கான்செப்டோட ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பெரிய விஷயம். எனக்கு இந்த வேதம் ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், ஜெய்கீந்த் ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், இதெல்லாம் வந்து அல்டிமேட்டட் ஆஃப் அர்ஜுன் திங்கிங் தான் நான் சொல்லுவேன். அர்ஜுன் நடிகனா வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி எனக்கும் பிடிச்சிருந்தாலும் அவரை டேரக்டராகவும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா நிறைய டேரக்டரை பற்றி நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நிறைய டேரக்டரில் வந்து சிலாகச்சி பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அர்ஜுனும் சிலாகச்சி பேசுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டேரக்டர்ன்றது கொஞ்சம் கூட மாற்று கருத்து இல்லை. அதுக்கு இந்த 2 படம் தாண்டி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க படமும் சரி, அவரோட லைஃப் ஆஃப் கெரியரில் டைரக்ஷனில் 3 மாபெரும் ஒரு படம் கொடுத்துருக்காரு. சொல்லிவிடவா கூட நல்ல கான்செப்ட்
கான்செப்ட் தான். ஸோ அர்ஜுன் டேரக்டராகவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த ஒரு தி பெஸ்ட் ஆஃப் அப்படின்ட்டு தாராளமாக சொல்லலாம். நம்ம கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் ஏழுமலை. ஏழுமலை தான் நம்ம அர்ஜுன் டைரக்ஷன் பண்ணதுலேயே வந்து ஒரு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 150 நாள் வரைக்கும் தியேட்டரில் ஒரு சம வெற்றி. இந்த படத்தோட ஹிட் அடிக்க மெகா ஹிட்ன்றதை கன்ஃபார்ம்டாக சொல்லிட்டு அதுக்கு மேலே தான் பிளாக் பஸ்டருங்க, நல்ல பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏழுமலையோட வெற்றி தியேட்டரில் இருந்தது. ஆடியன்ஸ் கிட்டையும் கமர்ஷியல், இப்போ நான் ஜெயிக்கின்னு சொல்லல, தேசப்பட்டில் எப்படி நம்பர் 1 படம், அதுவும் கமர்ஷியல் தான். ஆனால் ஒரு பக்கா ஆக்ஷன் கமர்ஷியல் படத்தில் ஏழுமலையும் ஒரு டாப் ரேஞ்சுட்டே சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமாவில். ஆக்சுவலி இத்தனைக்கும் இந்த ஏழுமலை வந்து ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் வெர்ஷன். தெலுங்குல வந்து நரசிம்மான்னு சொல்லிட்டு நம்ம பாலகிருஷ்ணன் நடிச்சு அது வேற லெவலில் செமையா ஓடின ஒரு படம். நல்ல ஒரு கலெக்ஷன் தான். அந்த அளவுக்கு அர்ஜுன் நடிச்சு இங்கே ரன்னிங் தரலனாலும் இங்கேயும் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் தான். அதெல்லாம் விட முக்கியமாங்க தெலுங்குல பார்த்த அந்த படத்தை விட இந்த ஏழுமலை எவ்வளவோ பெட்டரா இருக்கும் சொல்லலாம். அந்த அளவுக்கு அர்ஜுன் வந்து பக்காவா கமர்ஷியலா அந்த அளவுக்கு சூப்பரா இந்த படத்தில் வந்து ஸ்கிரீன் பிளே கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி ஸ்கிரீன் பிளேன்றதை தாண்டி இந்த படத்தை டைரக்ஷன் பண்றதுன்றதே ஒரு பெரிய விஷயம். படம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், பிரம்மாண்ட காட்சிகள் ஆகட்டும், கேமரால சில ஒர்க்லாம் கூட அன்னைக்கு டைம்ல அதெல்லாம் புதுசாக பண்ணி ஸோ ஒரு டேரக்டரா மட்டும் இல்லாமல் அந்த டைரக்ஷன்ல இருக்க அந்த டெக்னிக்கல் லெவல்லையும் நல்ல சில விஷயங்களை பண்ணியிருப்பாரு. நம்ம விஷால் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, புரட்சி தளபதி வேதம்ல அவர் ஒர்க் பண்ண மாதிரி இங்கே ஏழுமலையிலும் அவர் ஒர்க் பண்ணியிருப்பாரு. நான் பேசினா நிறைய பேசுவேன், ஆல்ரெடி நிறைய பேசிட்டேன். முடிக்கிறேன் ஒரு விஷயம் மட்டும் நான் பக்காவாக சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒரு ஹீரோவான்றதை தாண்டி அவர் ஒரு டேரக்டரா மிக பெருசாக வந்து சொல்லணும் கேட்டிங்கன்னா அந்த 3 படங்கள். ஒன்று ஏழுமலை பக்கா கமர்ஷியல் படங்க, வேற லெவல் மாஸ் பண்ணிட்டீங்க போங்க. அடுத்து ஜெய்ஹிந்த், தேசபக்தியில் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கவே முடியாது போங்க, நீங்க சமங்க. அடுத்து வேதம், ரிலேஷன்ஷிப் உள்ள இருக்க அந்த ஒரு ஃபீல் கிட்ட நான் மாதிரி பேசி வச்சிருக்கேன். மனுஷங்களுள்ள இருக்க அந்த சில விஷயங்களை பக்காவா அழகா செதுக்கிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு வேற லெவல் மாஸ் டைரக்டர், கிளாஸ் டைரக்டர் நம்ம அர்ஜுன் சொல்லணும். ஆக்சுவலி ஒரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சொல்றது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமோ அதே அளவுக்கு கரெக்டாக இருக்கும் கிங் ஆஃப் த டைரக்டர்னு சொல்றதும்.